ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயம் பில்லர்ஸ் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாங்கள் என்னென்னா இன்றைக்கி ஒரு 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 சின்ன விஷயம் நடந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் தான். இப்போ நாங்கள் ஒரு வீடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான். ஸோ அதில் வந்து 2 ஷாப் இருக்குது, ஒரு சிங்கிள் பெட்ரூம் இல்லாது. என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து அவங்களோட ஐயர்கிட்ட பேசியிருப்பாங்க போல். இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் பால் காய்ச்சி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது, எப்படி பண்ணலாம் என்ன இதுன்னு கேட்டிருப்பாங்க போல். கேட்க போகும்போது அவர் என்ன சொல்லிக்கிறாரு, அந்த ஐயர் என்ன சொல்லிக்கிறாரு, வீடு பால் காய்ச்சினதுக்கப்புறம் யாரும் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு போல். யாரும் உள்ளே வந்து போகக்கூடாது, அந்த வீட்டு ஓனர்ஸ் தான் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிக்கிறாரு. நான் என்ன கேட்டேன், உடனே மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நான் ஒர்க் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பைப்பில் ஏதோ இஷ்யூஸு இல்லை ஏதோ அடப்பு இருக்குது, ஸோ ஏதாவது ஒரு விஷயம்னா நாங்கள் உள்ளே வந்து ஒர்க் பண்ணி தானே ஆகணும், அப்படிங்க விட மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டோம். எப்பயுமே ஒரு குறை வேலை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன் சொல்கிறேன்னா, 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ரீபெயிண்டிங் பண்ண வேண்டிய வேலை வரும். ஏன்னா அங்கே கை வச்சுருவாங்க, இல்லை நிறைய பேர் வந்து போகிறதுனால வீடு கொஞ்சம் இதாகிடும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ரீபெயிண்டிங் திருப்பி நம்ம காஸ்ட் கேட்போம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், பால் காய்ச்சிக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சிங்கிள் கோட் அடித்து கொடுத்துறோங்க, கலர் அடித்து கொடுத்துறோம். பால் காய்ச்சிக்கு அப்புறம் செகண்ட் கோட் அடிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பால் காய்ச்சிக்கு அப்புறம் இந்த வேலைலாம் நாங்கள் பார்த்துறோன்னு நாங்களே கமிட் பண்ணுவோம். ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்த மிச்ச ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கமிட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். யாரும் இது அப்ஜெக்ஷன் சொன்னதே இல்லை. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஐயர் என்ன சொல்கிறாரு, பால் காய்ச்சி முடிச்சிட்டிங்கன்னா வீட்டு ஓனர்ஸை தவிர அவங்க ஃபேமிலியை தவிர வேறு யாரும் உள்ளே வந்து எந்த ஒர்க்கும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நான் என்ன கேட்டேன், மேடம் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை ஒரு வில்லாவோ பெரிய பெரிய வில்லா கட்டும் போது பால் காய்ச்சிக்கு அப்புறம் தான் இன்டீரியர்ஸ் பண்ணுவாங்க. உள்ளே தங்கி வேலை பார்ப்பாங்க. அவர் யாரும் தங்கவே கூடாது, உள்ளே வரவே கூடாதுன்னாரு. தங்கி வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன சொல்லுவீங்க, வேலையே பார்க்காதீங்க, அதாக இருந்தாலும் முன்னாடியே முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா நிறையா ஒர்க்கு வந்து பால் காய்ச்சிக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு 10% ஆஃப் என்ன சொல்லணும்னா கரெக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே நடக்கும். கஸ்டமர்ஸு சில சஜஷன் சொல்லுவாங்க, கரெக்ஷன் சொல்லுவாங்க. சார் இந்த லைன் மாற்றி கொடுங்க சார், இது இப்படி இருக்குது சார் அப்படின்னு சார். ஏன்னா அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வரும்போது அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க கேட்பாங்க, நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் காலங்காலமாக நடந்திருக்கு. இப்போ திடீர்னு வந்து ஆளாளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அது சொன்னதுக்கப்புறம் கிளைண்ட்டில் அதை பண்ணாதாங்க சரியாக வரும், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு 2 கண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து அவர் சொல்கிறத நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன சொன்னேன், மேடம் சாயந்தரம் போகும்போது நாங்கள் சாவியை போட்டு வீட்டில் கொடுத்துறோம். நான் வீட்டில் யாரும் தங்க மாட்டோம். ஆனால் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது குறை வேலை இருக்கும், அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதனால் இதை வந்து நீங்கள் இந்த பேசிஸில் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.